வணக்கம். திரு அருணன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இது திமுக மட்டுமல்ல, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா தலைவர்களும் தொடர்ச்சியா சொல்றாங்க, களம் திமுக வெர்சஸ் அதிமுக தான். ஏன்னா இது ரெண்டு தான் அணியா இருக்கு, மற்றவர்கள் அணியாக இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அது சரியா? அதாவது இன்றைய யதார்த்தத்தை இந்த இருமுனை போட்டி என்பது பிரதிபலிக்குது. நான் கடந்த கால தேர்தல் அனுபவங்கள் எல்லாம் வச்சு சொல்றேன். முதல்ல ஒரு 3 அணி போட்டி, 4 அணி போட்டி எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில ரிசல்ட்டை பார்த்தா என்னவா இருக்கும்னா இருமுனை போட்டியாத்தான் இருக்கும். இங்க பொறுத்தவரையில இப்பொழுதும் தாவேகா இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே போட்டியிட்டதுதான். அதனுடைய சதவீதம் வாக்கு என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். இப்ப அது பெருசா திடீரென்று தாவி போகுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. தாவேகாவை பொறுத்தவரை என்ன சிக்கல்னா அது இன்னும் நிரூபிக்கப்படல. அவர் நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு என்பதை நாம் மறுக்கல. கூட்டம் கூடுது என்பதும் உண்மை. ஆனா அது வாக்கா மாறுமா? மாறுகிற அந்த கட்டமைப்பு, அரசியல் கட்சிக்கு தேர்தலுக்கான அந்த கட்டமைப்பு என்பது அந்த கட்சி உருவாக்கிருச்சா? ஆக இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள். இப்ப 2024 நடந்த மக்களவை தேர்தலில் அந்த கட்சி போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருந்தா அப்பவாது சொல்லலாம். அல்லது ஏதேனும் ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு, அந்த காலத்துல எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நிரூபிச்சார் தன்னுடைய பலத்தை. அந்த மாதிரி நிரூபிச்சிருந்தாலாவது நம்ம சொல்லலாம். அப்ப அவங்க எப்படி ஒரு முக்கியமான பிரதான சக்தியாக, எதிர்கட்சியாக கருத முடியும்? ஆகவே இந்த நேற்று முதலமைச்சர் பேச்சு, துணை முதலமைச்சர் பேச்சு எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்க இயல்பாகவே திமுக அணி வலுவாக இருக்கிறது, அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அணி என்பது அதிமுக பாஜக அணிதான் என்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு அவருடைய விமர்சனம், கண்டனம் எல்லாமே அந்த அணி மீது தான், அதிமுக அணி மீது தான் வச்சிருக்காரு. அது யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதாக நான் பாக்குறேன். ஏன்னா வேற எந்த வகையிலையும் இங்க சொல்றதுக்கு ஏதும் இல்லை. நிரூபிக்கப்படாத அம்சங்களாக இருக்கு தாவேகாவை பொறுத்தவரையில. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க நிரூபிக்கப்படாத அம்சம் அப்படின்னா அது தேர்தல் முடிவுகள், கடந்த கால வரலாறுகள், இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளோ, அல்லது தாவேகா தொடர்ந்து களத்துல சொல்லக்கூடிய திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதோ, அல்லது அதிமுகவினுடைய தலைவர்களான மறைந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டோர்களை தங்களுக்கான ஒரு அடையாளமாக அவர்கள் எடுத்துக்கொள்வதோ, இதையெல்லாம் மாற்றுக் கட்சியினுடைய வாக்குகளை தங்களை நோக்கி இழுப்பது, அப்படி ஒரு உத்தியா அதை பார்க்க கூடாதா? இல்ல, முதல் விஷயம், கருத்து கணிப்புகளை வச்செல்லாம் முடிவு செய்ய முடியாது என்று என்னை விட ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகா சொல்றதுனாலே அது உண்மையாயிடுமா? தாவேகா சொல்றாங்க, சரி, அதாவது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு. அதுக்குதான் நான் சொன்னேன், அவங்க ஒரு நடுவுல ஒரு இடைத்தேர்தலையாவது நின்று அந்த பலத்தை காமிச்சிருக்கணும். சரி, காண்பிச்சிருந்தா நாம அதை ஒப்புக்கொள்ளலாம். அப்படி எதுவும் இது வரைக்கும் காண்பிக்கல. ஆகவே இயல்பாகவே களம் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படித்தான் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அந்த அவருடைய விமர்சனம் என்பதை முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது அம்சம், இயல்பாங்க அரசியல் எப்படி இருக்குது? இப்ப இது ஆளுங்கட்சி திமுக, அதிமுக கூட்டணி நாங்க இருக்கோம். இந்த கூட்டணிக்கு மீண்டும் வாக்களியுங்கள், மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு நாங்க சொல்றோம். அப்ப இயல்பா என்ன வரும்னா இன்னொரு ஆளுங்கட்சியும் இருக்குது. அது பாஜக என்கிற ஒன்றியத்துல ஆளுங்கட்சி. ஆகவே வெறுமன ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கு இடையிலான போட்டி மட்டுமல்ல, மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்கும் ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சிக்கும் இடையிலான போட்டி என்கிற அந்த பரிமாணமும் இதற்குள்ள இருக்கு. ஆகவே இயல்பாக என்ன பிரச்சனை வருதுன்னா, தமிழ்நாட்டுக்கு அதனுடைய உரிமைகளை ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக அரசு கொடுத்திருக்கா. அதானே வரிசையா அவருடைய பேச்சுடைய ஆரம்ப பகுதியை பாருங்க. முதலமைச்சர் நாங்க என்னென்ன கேட்டோம், கேட்ட எதுவுமே தரல. ஆகவே நீங்க எங்களுக்கு 0 தான் தந்திருக்கீங்க. ஆகவே தேர்தலில் எங்களுடைய மக்கள் உங்களுக்கு 0 தான் தருவாங்க ரிசல்ட்டாக என்று அவர் சொல்றார். ஆகவே இது ஒரு முக்கியமான நியாயமான ஒரு அரசியல். சரி, இந்த கருத்தியல் போராட்டமும் இதுக்குள்ள இருக்கு. ஆகவே இரண்டாவது காரணம் நான் சொல்லுவது, ஒன்றியத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக அணியில இருக்கிற காரணத்தினால்
இயல்பாகவே களம் என்பது திமுக அணியா அதிமுக பாஜக அணியா என்றுதான் மாறும். இன்னொரு அம்சத்தை பாருங்க, இப்ப ஒரு மாநிலத்துக்கு அவங்க கேட்டது தானே, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரி, பெரிய கொடுமை இன்றைக்கு அமெரிக்காவோடு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். ஓகே, எனக்கு எங்கேயாவது இப்படி ஒரு ஒப்பந்தம் நடக்குமாங்க? ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்காது, கச்சா எண்ணெய் வாங்காதுன்னு அமெரிக்க ஜனாதிபதி அறிவிக்கிறாருங்க. அமெரிக்க அதிகாரிகள் அறிவிக்கிறார். இப்பவும் கூட இங்க இருக்கக்கூடிய வணிகத்துறை அமைச்சரை கேட்டா, என்னங்க இனிமே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஏன்னா சகாய விலை என்ன வாங்க மாட்டோமா? எனக்கு தெரியாது. வெளியுறவுத்துறை அமைச்சரை கேளுங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டா அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது. வணிக வரித்துறை அமைச்சர் சொல்லுங்க, எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா? ரெண்டாவது மிக முக்கியம், பல பேர் சரியா கவனிக்காத விஷயம், என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தெரியுமா? 5 ஆண்டுகளில் 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாம அமெரிக்காவிடமிருந்து பல பொருட்களை இறக்குமதி பண்ணுவோம்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒப்பந்தம் 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன பொருட்களை வாங்குவோம்னு சொன்னா கூட பரவாயில்ல. 45 லட்சம் ரூபாய், 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்கி ஆகணும். இது என்ன கொடுமை? கேட்டா நாங்க இந்திய விவசாயிகளை காப்பாத்தி இருக்கோம், விவசாய பொருட்களுக்கு பாதுகாப்பு. நான் அந்த இதுக்குள்ள போய் பார்த்தேன். அதுல என்ன தெரியுமா அமெரிக்கா சொல்றது? இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில அமெரிக்காவுடைய வைட் ரேஞ்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இந்த வார்த்தை தான் அதுல இருக்கு. இவர் என்னென்னமோ சொல்றாரு, இந்த இந்திய பொருட்கள், இந்திய விளை பொருட்களுக்கெல்லாம், விவசாய பொருட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அமெரிக்காவுடைய வைட் ரேஞ்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு இந்தியாவினுடைய சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க வரும்போது நாங்க கேட்க மாட்டோமா? இந்த ஒப்பந்தம் பற்றி எடப்பாடியார் கருத்து சொல்லியிருக்காருங்களா? சரி, நான் அதுக்கான பதிலை வாங்கிக்கிறேன். மாநிலத்தில் அவர் தான் எதிர்கட்சி தலைவர், நாங்க அங்கீகரிக்கிறோம். அதிமுக தான் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி. ஆனால் இது தமிழ்நாட்டு விவசாயிகளையும் பாதிக்காதா? நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காதா? அவங்கிட்ட இருந்து கண்டிப்பாக 45 லட்சம் கோடி ரூபாய் பொருட்களை 5 ஆண்டுகள் இறக்குமதி பண்ணணும். என்னங்க ஆகும்? முதற்கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன் திரு அருணன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அதிவீரராம் பாண்டியன், இங்க அடிமைகள், துரோகிகள், எதிரிகள் என எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா மாநிலத்தினுடைய சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறார். இது களத்தை திமுக வெர்சஸ் அதிமுக என்பதாக மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு பார்க்கிறீங்களா? ஏன்னா அதுக்கு மாறா அதிமுக பொதுச் செயலாளரும் அப்படியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. களம் எப்படி இருக்கு? இல்லை, களம் இந்த களத்தை இப்படி மாற்றுறதுக்கு முயற்சியா இல்லை. களம் எப்போதுமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இதில் புதிதாக ஸ்டாலின் பேசுனதுனால இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது. இன்னொன்று, இந்த அடிமைகள் ஆயிட்டாங்க, அடிமை கூடாரம் ஆயிட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனோம்னா, 2011 காங்கிரஸுக்கு 63 இடம் கொடுத்தாங்க திமுக. அப்போ காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அப்போ ஒரு அறையில் சிபிஐ ரைடு நடத்தி இன்னொரு அறையில் கூட்டணி பேச்சு நடந்தது. அப்படி நடந்தபோது 63 தொகுதிகளை திமுக கொடுத்தது. இப்போ 63 தொகுதிகளை ஏன் திமுக கொடுக்கல அப்படின்னா, அன்னைக்கு இருந்து எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு கருணாநிதியும் அவருடைய மகள் கனிமொழி, ராசாவும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிபிஐ ரைடு நடந்துச்சு. இப்படி அழுத்தம் கொடுத்து அடிமைகளாக்கி 63 சீட்டை விட்டு கொடுத்த கட்சி எதுன்னு கேட்டால் திமுக. அதிமுகவுடைய கூட்டணி வரலாற்றில் இதுவரைக்கும் எப்போதாவது அது தன்னுடைய கூட்டணி எண்ணிக்கையை குறைத்து தேர்தலை சந்தித்த வரலாறு எங்கேயாவது உண்டா? ஒன்று. அடுத்து, சமீபத்தில் நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அது புரட்சி தலைவர் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, நீங்கள் அப்படின்னு எடப்பாடியாரை கையை காமிப்பீங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வந்தது. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? இல்லை, பிஜேபி தான் அவரை ஆட்டி வைக்கிறது, பிஜேபி சொன்னால் அவர் பயந்துருவார், அவர்